பாரதியார் வாழ்ந்தது 100 வருடம் இருக்குமா சார்? 30 கோடி முகமுடையார் சொன்னார் அவரு. அப்ப 2000 வருஷத்துக்கு முடி சைக்கிளிக்கா இருந்தா கூட நம்ம ஒரு 20 கோடியிலிருந்து, அதுல நம்ம தமிழ்நாட்டில் 1 கோடி ரூபா 1 கோடி மக்கள் இருந்திருப்பாங்க. 1 கோடி மக்களுக்கு நம்ம செஞ்சு கொடுத்துருக்க ஏரிகளும் குளங்களுமே இன்னைக்கு வரைக்குமே ஃபில்ஃபில்லா வச்சிருக்கிறது நம்மளோட மூதாதையர்களோட கிஃப்ட். நீங்க என்னைக்குமே எப்ப நீங்க பாத்தீங்கன்னா, when you are already well settled family இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருப்பாங்க. வெல் செட்டில்டு ஃபேமிலிங்க, யூ ஆர் வெல் எஜுகேட்டட் வெல் செட்டில்டு ஃபேமிலி. ஆனால் இன்னொருத்தர் இருக்கான் இல்லையா, அவன் நம்ம எப்படி கம்பேர் பண்ண முடியாது. உதாரணத்துக்கு நீங்கள் சொன்ன 2 போலாவரம் ப்ராஜெக்ட் ஆகட்டும், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மைட்டியர் ரிவர் இருக்கு, இயற்கைக்கு எதிராக பம்ப் பண்ணுறாங்க. அது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டே கிடையாது. ஃபர்ஸ்ட் நீங்கள் சொல்றது கஷ்டமாக இருக்கும். நான் சொல்றது நம்ம பண்ணுறது இயற்கை கொடுத்த கொடையை கீழே இருக்கவனுக்கும் பகிர்ந்துண்டு மைக்ரோ கிளைமேட்டிக் கண்டிஷன் மாறாம நம்மளால நம்ம செய்யற ஒரு நீர் சேகரிப்பால 2000 வருஷத்துல நடந்துட்டு இருக்க இந்த சிஸ்டத்தால வேற பக்கத்து மாநிலத்துக்கோ பக்கத்து நாட்டுக்கோ எந்த பாதிப்பும் இல்லாத அளவுக்கு ஒரு நுட்பமான ஒரு தொழில்நுட்பத்தோடு நம்ம இயங்கிட்டு வர்றோம். அதை மெயின்டைன் பண்றதுக்கே நம்ம இன்னும் கொஞ்சம் ஃபண்ட் கொடுக்கணும். அதை நான் சொல்றது, நீங்க சொல்றது பரிபூர்ணமா நான் ஒத்துக்கிறேன். அது மட்டும் இல்லாம காலநிலை மாற்றத்திற்கு ஏற்ற மாதிரி அதனோட இதை தகவமைத்து கட்டணும். இப்போ ஒரு கழுங்கல் இருக்குது, உதாரணத்துக்கு 2015 ஃபிளட்டுக்கு அப்புறம் கழுங்கல் எல்லாம் எடுத்துட்டு, இப்போ நீங்க யார் இருந்தாலும் இந்த ஏரியாவில் சென்னையில் சவுத் சென்னையில் இருந்தவங்க எல்லாருக்கும் தெரியும். சார்கிட்டே கேட்குறேன், ஒட்டியம்பாக்கத்தில் இப்போ நாங்கள் ரெகுலேட்டர் கட்டிருக்கோம், அவருக்கு தெரியும். பெரும்பாக்கத்தை தாண்டின உடனே வெள்ளக்காடு டிஎல்எஃப், இது என்னோட பிரெயின் சைல்டு சார். அங்கே எல்லாம் அண்டர் கிரவுண்ட்லேயே நெட்ஒர்க் ஆஃப் ட்ரெயின் போட்டு இப்போ வெள்ளமே இல்லாமல் இருக்கு இல்லைங்களா, அது பண்ணது என்னோட பங்களிப்பு. 27 இடத்துல மிஸ்ஸிங் லிங்க், அதாவது மேலே ஏரிக்கும் கீழே ஏரிக்கும் தொடர்பு இல்லாமல் வயல் மூலியமா விழுந்து வந்துட்டு சொன்னோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்க இடத்துல பிளாட் போட்டுட்டாங்க. எல்லாம் பாவம் அப்பாவி மக்களும் கட்டிட்டாங்க. இந்த கவர்மெண்ட் அந்த கவர்மெண்ட் எல்லா கவர்மெண்ட்டுமே அதை கொஞ்சம் கவனிக்கல. இப்போ என்ன பண்ணியிருக்கோம், அதை உடச்சி எடுத்தோம்னா ஒரு லிங்க்குக்கு மட்டுமே 400 கோடி தேவைப்படும். வீடுக்கு காம்பன்சேஷன் எல்லாம் கொடுத்தா அதுக்கு பதிலாக 40 கோடிக்கு அண்டர் கிரவுண்ட்லேயே டனல் போட்டு கொடுத்துட்டோம். உதாரணத்துக்கு நீங்கள் கீழ்கட்டளையிலேருந்து பள்ளிக்கரணையிலேருந்து ஸ்வாம்புக்கு, இவருக்கு பெரும்பாக்கத்துக்கு பக்கத்தில் ஒட்டியம்பாக்கம், அப்புறம் ஒக்கியம்மடு, இந்த மாதிரி ஆதனூர் ஏகப்பட்டத்தில் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி மாடர்னைசேஷனுக்கு இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் வேணும் தான். பட் அந்த முடிவு என்பது உங்களை மாதிரி ஆளுங்க தனிப்பட்ட முறையிலையும் சரி, இல்லை ஒரு சமூகமாகவும் ஏற்பட்ட மாற்றத்தால் ஏற்படுற இம்பேக்டில் இவங்களாம் சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக மாறி தான் வரணும். ஆனால் மற்றவங்களோட நமக்கு உண்மையிலே தேவை கம்மி சார். ஏன் கம்மினா, நம்ம டேம் கட்ட முடியாது. ஏன் கட்ட முடியாதுன்னா நம்மளோட ஃப்ளாட் டெரைன், நம்ம லோயர் ரைபேரியன், நம்ம இருக்க இடம் அந்த மாதிரி.